Hi everyone, Charpy test. So impact testல one of the testing தான் வந்து Charpy test. So impact test அப்படின்றது வந்து some amount of load வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அந்த லோடை வந்து அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது, எந்த அளவுக்கு விஸ்டாண்ட் பண்ணுது, அதோடைய டஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்டிங் மெத்தட் தான். ஸோ இதில் லோட் பார்த்தோம்னாக்கா 1 to 300 ஃபுட் பவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லோட் வந்து அப்ளை பண்ணலாம். டெம்பரேச்சர் வந்து -320 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சரில் இந்த டெஸ்டிங் மெத்தட் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதனோட என்னென்ன ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா டஃப்னஸ், இம்பாக்ட் ஸ்ட்ரென்த், ஃப்ராக்சர் ரெசிஸ்டன்ஸ், இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இம்பாக்ட் டெஸ்டிங் மெத்தட் மூலமா ஒரு மெட்டீரியலுடைய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ சார்பி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம வந்து அந்த டெஸ்டிங் ஸ்டாண்டில் வந்து ஹரிசாண்டலாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். வி நாச் ஃபேஸ் பிளேஸ்ட் அவே ஃப்ரம் த பெண்டுலம் டைரக்ஷன். ஸோ இதில் வந்து இதுதான் நமக்கு வந்து பெண்டுலம். நம்ம இதை வந்து சம் பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற லோடு வந்து இது மேலே அப்ளை ஆகும். அப்படி அப்ளை ஆகும்பொழுது நம்ம டெஸ்டிங் மெட்டீரியலை வந்து ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணி அந்த வி நாட்னு சொல்லக்கூடிய இந்த கட்டை வந்து நம்ம பெண்டுலம் வர சைடுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து வைக்கணும். அப்படி வச்சு தான் இந்த டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சார்பி டெஸ்ட். ஸோ இந்த நாட்சஸ் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா மெட்டீரியல் வந்து ஒரே சேம் யூனிஃபார்ம் லென்த்தில் ஒரே மாதிரி ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து அது கிராக்கோ இல்லை வந்து அது வந்து உடையிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரொபகேட் ஆகிறதுக்காக நம்ம அது மேலே வந்து நாட்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றதனுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நாட்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அப்படி பிரேக் ஆகும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய டஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி நாட்ச் இது பார்த்தோன்னாக்கா வெல்ட் டெஸ்டிங் மெட்டீரியலை வந்து வி நாட்ச் நம்ம வந்து மேக் பண்ணி அது மூலிமா அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்றப்போ யூ நாட்ச்சு, கேஸ்ட் அயர்ன், பிளாஸ்டிக் அப்படிலாம் இருக்குனாக்கா அது வந்து கீ ஹோல் நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டைப் ஆஃப் நாட்சஸ் தான் வந்து இம்பாக்ட் டெஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணும்போது நமக்கு எஃபிஷியன்ட்டான அவுட்புட் கிடைக்கும். இன்கேஸ் இதுலேருந்து வேரியாச்சுனாக்கா நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்காது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.